டென்மார்க் நாட்டுல இருக்கிற ஒரு ஜூல ஒரு வித்தியாசமான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது வீட்ல வளர்க்குற கோழி, முயல், கினிபிக் மாதிரி செல்ல பிராணிகள் எல்லாம் ஜூக்கு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலா உங்க வருமான வரியில தள்ளுபடி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த பெட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ஜூல உள்ள சிங்கம், புலி மாதிரி விலங்குகளுக்கு ஃப்ரெஷ்ஷா சாப்பிட கொடுத்துருவாங்க. இதனால ஒரே கல்லுல 3 மாங்கா. ஜூ விலங்குகளுக்கு காட்டுல வேட்டையாடின மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். பெட்ஸை டொனேட் பண்றவங்களும் டாக்ஸ் சேவ் பண்ணலாம். செல்ல பிராணிகளுக்கும் அது பிறந்ததுக்கான ஒரு நோக்கம் நிறைவேறும். அப்புறம் வீட்ல சும்மா நிக்கிற குதிரையை கூட டொனேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கியூபா நாட்டுல பொருளாதாரம் ரொம்ப மோசமாயிடுச்சு. அங்க சராசரி மாத சம்பளமே வெறும் $16 தான். அதாவது நம்ம ஊரு காசுப்படி பார்த்தா அது ஒரு நாள் சாப்பாட்டுக்கே காணாது. மருந்து இல்ல, பெட்ரோல் இல்ல, நாள் பூரா கரண்ட் கட்டு வர ஆகுது. அதனால மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல ஃபெடல் காஸ்ட்ரோவோட பேரனான சாண்ட்ரோ காஸ்ட்ரோ நைட் பார்ட்டி, சரக்கு, பொண்ணுங்கன்னு ஒரே ஜல்சாவா இருக்காரு. நாடே கஷ்டத்துல இருக்கும்போது இவர் மட்டும் பார்ட்டி கொண்டாடி அதை வேற சோசியல் மீடியால போட்டு மக்களை கடுப்பேத்துறாரு. இதனால மக்கள் கமெண்ட்ல திட்டி தீர்க்கிறாங்க. ஜப்பான்ல ஒரு சாதாரண சூப்பர் மார்க்கெட் மேனேஜர் யூடியூப் சேனல்ல ஒரு கட்சியை ஆரம்பிச்சு 14 சீட் ஜெயிச்சிருக்காரு. அவரு கொரோனா டைம்ல சான்சைத்தோன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அது ஒரு வலதுசாரி கட்சி. இவரு ட்ரம்ப் மாதிரியே ஜாப்பனீஸ் ஃபர்ஸ்ட்னு ஒரு முழக்கத்தை வச்சாரு. வெளிநாட்டுக்காரங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஒரு பாயிண்ட மட்டும் புடிச்சுக்கிட்டாரு. இப்படி அவர் வெளிநாட்டுக்காரங்க மேல இருக்கிற வெறுப்பை யூஸ் பண்ணியே அரசியல் பண்ணாரு. அதனாலேயே கட்சி பயங்கரமா மக்கள் கிட்ட ரீச் ஆகிருச்சு. மக்களோட வெறுப்பை எல்லாம் ஓட்டா மாத்திட்டாரு.